நமஸ்காரம். உங்களை அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 289வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன், அக்ஷர சக்தி பீடங்களுடைய 18வது பீடத்தை பார்க்க போகிறோம். இது 18வது பீடம். இந்த அக்ஷரத்தில் பார்க்கும்போது கான்ற அக்ஷரத்தோட 2வது எழுத்தாக வருது. இதில் இந்த உயிர்மெய் எழுத்து சொன்னோம் இல்லையா, உயிரெழுத்து மெய் எழுத்து. ஸோ அதில் வந்து 2வது எழுத்தாக வருது. இது இந்த கா அதை டூன் போட்டிருக்கு. ஸோ இந்த இது வந்து இந்த குஜராத்தில் நம்ம பார்க்க அம்பாஜி கோவிலில் இந்த ரூபம் இருக்குது. கத்யோதினி அப்படின்னு சொல்லிருக்கு. கத்யோதினி தேவி அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து இதில் அம்பாஜி கோவில் இருக்குது. 3 திருமுகங்கள், மஞ்சள் பட்டாடை கட்டிகிட்டு இருக்காவோ. அவள் வந்து 4 கரங்களும் இருக்கா. ஒரு கையில் வந்து சூலமும், ஒரு கையில் குருவாள் எழுந்திருக்கா. வர அபயமுத்திரை, ஒரு வாலாட்டி குருவி தான் அவனுக்கு, குருவி தான் அவனுக்கு அது வாகனமாக சொல்லப்படுறது. சரி, இப்போ பார்க்கலாம் என்ன இது மந்திர சாஸ்திரம் சொல்கிறது பார்க்கலாம். மந்திர சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, கஞ்சரீடஸ்தா பீதா திரிசுரா திரிசூலினி காக்கியா கத்யோயினி கட்க வர அபயாகர பதா. சமஸ்கிருத்தின் 2வது மெய்யெழுத்தான கம் என்ற அக்ஷரத்தின் தேவதையை கண்டிதா தேவி அல்லது கத்யோயினி தேவி சித்த சாபரசந்தன்னு சொல்கிறது. அத்துடன் இந்த தேவியின் உருவ அழகை விபரீதத்தையை மேற்கண்ட சோகத்தில் அறிகிறோம். கத்யோதினி என்னப்படும் இந்த கார அக்ஷத்திர தேவி மஞ்சள் நிற மேனியோடு 3 சிரங்கள் 4 கரங்கள் கொண்டவளாக விளங்குகிறார். இவருடைய மேற்கரங்களை முறையை திரிசூலமும் கட்கமும், கட்கம்னா குருவாள், கீழ்கரங்கள் வர அபயமுத்திரத்தை வச்சுட்டுருக்கா. கஞ்சரீடம் என்னும் அந்த குருவி பேர் வாலாட்டி குருவி கஞ்சரீடம். குருவினா சின்ன சைஸ் தான், கிளியோட ஒன்று சின்னதாக இருக்கும். அது பேர் கஞ்சரீடம் பேர். அதுதான் இதோட வாகனம் சொல்லியிருக்கு. மேலும் இந்த தேவியை பற்றி பிரணவக்கலையில் ருத்தியாக, சைவத்தில் சண்டேசனாக, வைணவத்தில் கதியாக, சரீரத்தில் இடது முழங்கையாக, கைட மாதங்க சம்ஹாரத்தின் அறியப்படுகிறாள் என்று மாத்திருக்கான்னு கேட்டு சொல்கிறது. இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த கான்ற கார எழுத்து தோன்றிய இடத்தில் தான் தாட்சாயினி முதுகு பகுதி விழுந்தது சொல்லியிருக்கு. இதிலே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இந்த இடம் வந்து மத்திய பிரதேசம் இருக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருக்குதுன்னு சொல்லப்படுறது. 2 வெர்ஷன்ஸு. பட் இதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். நர்மதை நதின்னு சொல்லி முன்னாடியே நிறைய தடவை பேசியிருக்கேன். பற்றி 1300 கிலோமீட்டர் ஓடுறது நர்மதை நதி. மெயினாக மத்திய பிரதேசம் தான் கவரேஜ் பண்ணுறது. அதில் இந்த ஓங்காரேஸ்வரன்ற ஓம்ன்ற வடிவிலேயே அமைஞ்ச ஒரு தீவு. நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன். இந்த சக்தி படம் அப்போ தெரியாது. அந்த புத்தகம் வாங்கலை. நான் இந்த புக்கு நான் வாங்கலை. அப்போ எனக்கு தெரியாது. இப்போ படிக்கும்போது பார்த்தா அங்கே இருக்குது, தனியாக இருக்குன்றான். ஸோ நான் காலையில் 4 மணிக்கே கிளம்பி லாட்ஜிலேருந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பி அங்கே போய் சேரும்போது 5:45 6. அப்போ தான் பொழுது விடியுது லைட்டாக. ஸோ போயிட்டு சாமி பார்த்தா போதுன்னு ஆகிடுச்சு எனக்கு. இந்த டிடிஎஸ் ஜர்னி, இந்த மலைப்பாங்கான பகுதி ரொம்ப ஒரே புகை மூட்டமாக இருக்குது. பனி வேறு, தூசு வேறு. அது எல்லா இடத்துலையும் இந்த புல்டோசர் வச்சு நர்மதியை இது பண்ணுறான், தூர்வாடுறான். நல்லா போயிட்டு இருக்கு கீழே தண்ணி. பட் மேலே ரோட்லேருந்து கீழே பார்த்தா 100 அடி ஆழம் இருக்கும் போலுக்கு. பார்த்தா பயமாக, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது அந்த ஆழத்தை பார்த்தால. நீல நிற இதில் ஓடுறது தண்ணி. ஓங்காரேஸ்வர தீவு இருக்கும்போது அங்கேயும் டீப்பாக தான் இருக்குது. அந்த இதில் இப்படி படகுல போகிறான் பயம். அதாவது சில இடங்களை பார்த்தா மனசு ஒரு பயம் வந்துடும். உண்மையாக ரொம்ப உயரத்துலேருந்து தண்ணி கீழெல்லாம் பார்த்தானா வாஸ்ட் ஏரியா. அந்த எனக்கு ரொம்ப உயரத்துக்கு போகிற ஒரு பயம் மனசில் இருக்கும்பா. அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணிலாம் போக மாட்டேன். இந்த இதெல்லாம் போகிற மலையெல்லாம் ஏறுறால அதெல்லாம் கொஞ்சம் பயம்தான். அதே மாதிரி தண்ணி வாஸ்ட்டு வாட்டர் பார்த்தாலும் சமுத்திரத்துக்கெல்லாம் போய் பார்க்கலாம், காலை நினச்சிக்கலாம், அதெல்லாம் வேறு. இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது அந்த எர்லி மார்னிங், அந்த ஈவினிங் டைம்லாம் கொஞ்சம் மனசில் திடம் இருக்கிற மாதிரி போக முடியும். அந்த இடத்துல நிறைய சின்ன போட்டுகள்ன்றது ரொம்ப குறுகலான போட்டு, நீளமாக இருக்குது. ஒரு 10-15 அடி 20 அடிக்கு இருக்குது போட்டு. கருப்பு கலரில் இருக்குது, அழுக்காக தான் இருக்குது. ஸோ அந்த போட்டு ஒரு 10-20 போட்டு கட்சி. அப்போ வந்து இந்த கடையில் அந்த கடைக்கு போகிற பிரிட்ஜு இருக்குது. கார்லாம் பஸ் எல்லாம் வந்து அந்த பக்கம் நின்றுடுறது. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 yards வாக் இந்த பிரிட்ஜு. கீழே பார்த்தாலே பயமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு.
ஸோ அங்கே வந்து படிக்கட்டாக தெருக்கள் போகிறது, அதிலே படிக்கட்டு வழியாக இறங்கி வந்தால் கீழே நதிக்கு வந்துடலாம். ஸோ அது மட்டும் தண்ணியை புரோஷனம் பண்ணிட்டான். நான் காலையில் குளிச்சுட்டு நான் போகிறதுனால தண்ணியை தலையில் தெளிச்சுட்டேன், அவ்வளோதான். சரி, படிக்கட்டாக ஏறணும். தெருவெல்லாம் படிக்கட்டாக தான் இருக்குது. படிக்கட்டு மேலே ஏறி போனால் ஓங்காரேஸ்வர் கோவில் வருது. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, மிச்ச இடத்துலலாம் வந்து காசியெல்லாம் போனால் நம்ம உட்காந்து அபிஷேகம் பண்ணலாம் விஸ்வநாதருக்கு. இந்த ஓங்காரேஸ்வரில் யாரும் உள்ளே போக முடியாது. சின்ன ரூமால் தான் இருக்குது. அந்த இடம் வந்து ஒரு 10க்கு 10 குடங்கள் 8க்கு 8 தான் இருக்கும் போது அந்த கருவறை. அதில் இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு அலமாரி ஆட்டம் இருக்குது, ஒரு பெரியாட்டம். அதில் அம்பாள் இருக்கா, அது பார்வதின்றாவ. அந்த இது கிடையாது, பீடேஸ்வரி அது கிடையாது. அங்கே வந்து என்ன செய்யறான், ஒரு வாஷ் பேசின் ஆட்டம் வச்சுருக்கான், காப்பர்லேயே பண்ணி. உண்மையாகவே வாஷ் பேசின் ஆட்டமே இருக்குது வெளியில். இந்த சென்ஸு கருவறைக்கு வெளியில் சமத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. அதுலேயும் ஒரு டியூப் போகிறது. டியூப் போய் நேராக வந்து உள்ள போய் காப்பர் டியூப் அது சிவலிங்கத்து மேலே விழுற மாதிரி பண்ணிருக்கான். பால் தண்ணி எதாவது கொடுத்து அந்த இந்த வாஷ் பேசினில் பண்ணோம் நம்ம. அதில் போய் அபிஷேகம் ஆகிடுறது நம்ம பார்க்கலாம். இது சீதட்டு. ஆனால் இந்த மிச்ச இடத்துல பீமாசங்கர், அதே மாதிரி திரையம்பகம், இது உஜ்ஜைன், மகாகாலர், விஸ்வநாதர், இங்கெல்லாம் நம்மளே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். இங்கே யூ ஆர் நாட் அலவுட் டு டூ ஸோ. நமக்கு அது அவருக்கு ஒரு 5 அடி டிஸ்டன்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் யூ ஆர் நாட் அலவுட் டு டச் தட். அப்படியே வச்சுருக்கா ஓங்காரேஸ்வர். அது இதும்போது ஓங்காரேஸ்வர் மந்தாத்தா தான் சொல்கிறாங்க. அந்த மலை என்ன மலை, விந்திய மலை சாரல். அது விந்திய மலை சாரலுடைய ஒரு கண்டினியூஷன் தான் வருது. அங்கே வந்து மந்தாத்தான்னு ஒரு பெரிய இஷ்வாகு வம்சத்தில் ராஜா, ஹி ரூல்ட் ஓவர் த பிளேஸு. அங்கே நிறைய தபஸ் பண்ணியிருக்கான். ராமருக்கெல்லாம் ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவாங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்காது. மந்தாத்தாவோட தகப்பனாக இருக்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பகாலம் வந்து வேண்டி போய் ரிஷிகள்லாம் சொல்கிறான், அப்படி யஜ்யம் பண்ணணுன்ற புத்திரகாமேஷியாங்க பண்ணுறான். அது காற்றில் பண்ணுறான், அவ்வளோ நாட்டில் பண்ணல. காட்டில் பண்ணும்போது ராத்திரியை வந்து வாக்கிங் பொழுது போகாமல் அப்படி சுற்றி வர. தண்ணி தாங்க கிடக்குது, கரண்ட்டு கிடையாது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது பார்த்தோன்னே ஒரு இடத்துல பானையாட்டம் தெரிகிறது, அதை எடுத்து குடிச்சிடறான். அப்போ சத்தத்தை கேட்டு எழுதுக்கிறா ரிஷிகள்லாம். அப்போ இது உன் பொண்டாட்டிக்காக கொடுக்குதே, வச்சுக்கோ தண்ணி, நீ குடிச்சிட்டியப்பா அப்படின்றான். உனக்கு தான் குழந்தை பிறக்கும்டா ராஜாக்கிட்ட. என்னது எனக்கு குழந்தை? ஆமாம், உனக்கு நீ பண்ணின வேலையினால உனக்கு தான் குழந்தை பிறக்க பொறுத்துன்ற. அப்போ வந்து இந்த குழந்தை வந்து விலா எலும்பை கிழிச்சுட்டு வெளியில் வருது. இவன் மந்திர சக்தியினால் அவன் ராஜாவை பழைக்க வச்சிடுறான், பிரச்சனை இல்லை. அந்த குழந்தைக்கு பால் கிடக்குது, ராணிக்கு பால் வரல, ஆனால் அவளுக்கு பிறக்கலைங்க குழந்தை. ஸோ அந்த நேரத்தில் இந்திரன் வந்து மந்தாத்தான்னு சொல்லி தான் கட்டவரில் சூப்பை கொடுக்குறான்னு சொல்கிறது. அது குடிக்கிறது. அது அன்னியிலேருந்து தான் குழந்தைகள்லாம் கட்டவரில் சூப்பரை பழக்கத்தை வச்சுருந்தது. அதில் அமிர்தம் பொங்குமா ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும். அது வந்து இயற்கை நேதி ஆகிடுது கடைசியில். ஸோ அந்த மந்தாத்தான் அந்த இவர் வந்து ராஜாவாகி சக்கரவர்த்தி ஆகி ஹி ரூல்டு ஓவர் டோட்டல் பாரத தேசம். அவர் பீரியடில் ஹி சென்ட் இது நோட்டிஃபிகேஷன் டு ஆல் த பிளேசஸ். திருவத்தியூரில் சென்னையை எடுத்து போது ஆதிபுரின்றது திருவத்தியூர். திருவத்தியூர் தான் ஓல்டஸ்ட் பிளேசஸ் என் தமிழ்நாடு எடுத்து பார்த்தா இதான் ஆதிபுரினே பேர். அது ஆதிபுரீஸ்வரர் தான் அவருக்கு பேர் இருக்குது. வடிவுடைய அம்மன் வந்து லேட்டரான அடிஷன். அது சிவனுக்கு பேர் ஆதிபுரீஸ்வரர். அந்த ஆதிபுரிக்கு வந்து கொடுக்கும்போது இங்கே இருக்க சுவாமியே எழுதிடுறார், ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னா. இந்த இடம் வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் தரமாட்டேன்ட்டார் இங்கே. ஸோ மந்தாதாக்கு பார்த்து மந்தாதா ஆல்சோ அக்செப்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் இமேஜின், மந்தாதா பீரியடு ராமர் வாழ்ந்து 6300 வருஷம் ஆகிடுது. ஸோ ராமருக்கு முன்னாடி 4-5 தலைமுறைக்கு முன்னாடி வந்தவன் மந்தாதா. அப்போ வந்து 7000-8000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் இருக்குது. எங்கே? ஒற்றியூர் கோவில். படம்பக்கநாதன்ற ஆதிபுரீஸ்வரர் மோர் தேன் 6000 இயர்ஸ். அது புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால தான் அதுக்கு ஆதிபுரினே பேர். அப்போ வந்து தியாக சாகரம் பேர். திருவத்தியூர் கிடையாது அப்போல்லாம். அந்த பீரியடில் தியாக சாகரம். சாகரம்னா கடல். கடல் வந்து பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. இட் டேலிஸ். அரியத்துறை சிலபுராணத்துலேயும் அது வருது, இந்த தியாக சாகரம்ன்ற பேர் வருது. ஸோ கம்மிங் டு திஸ் மந்தாதாக்கு வரும்போது இந்த ஓங்காரேஸ்வர மந்தாதான்ற அந்த மலை வந்து ஏரியில் பார்த்தா அங்கே வந்து விந்தியன் மலையனுடைய ராஜா. அவன் அகஸ்தியர்கிட்ட இதெல்லாம் பண்ணுறான். அகஸ்தியரை மேலே ஏற விடாமல் பண்ணுறான். அகஸ்தியர் சொல்கிற நான் குறுமுடி என்னால் அவளை மெயிலெலாம் ஏறி இறங்க முடியாதுன்னு சொல்லும்போது குறைச்சிக்குவான்றாரு. அப்போ அது ஃபைனலி அவங்க ஆர்குமெண்ட்லாம் ஆகி தன் அளவை குறைச்சிக்கிறான்.
அப்போ எனக்கு பழையபடி நிலம் வரும்போது நான் தென்னாட்டிலேருந்து திரும்பி வரும்போது நான் உனக்கு பண்ணுறேங்க. அப்போ பிரிவு வடநாட்டுக்கு போகவே இல்லை அவர் ரகசியம். ஸோ அந்த இவன் இந்த விந்தியனோட மலை குறைஞ்சது, அப்படியே ஹைட் குறைஞ்சது. அந்த விந்திய மலை சாரலுடைய கண்டினியூஷன் தான் இந்த நமது அந்த விந்திய அந்த மலைச்சாரல்லாம் அங்கே தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. இது இந்த ஓங்காரேஸ்வரன் இடம். ஏரி வியூவில் பார்த்தா ஓம் மாதிரி இருக்குமா, அது சமஸ்கிருத எழுத்து ஓம் மாதிரியே அந்த தீவு அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த தீவின் நட்டனோட பகுதியில் தான் இது இருக்குது. அந்த தீவிலேயே தான் இந்த அம்பாள் இருக்கா அப்படின்னு வருது. இது தவிர நிறைய பேர் அந்த காலத்தில் தற்கொலை பண்ணியிருந்தா. அந்த இடத்துல வந்து அடுத்த ஜென்மத்தில் அரசனாயிடலாம் சொல்லிட்டு அந்த ஓங்காரேஸ்வரர் மலை மேலே ஏறி அங்கேயே கீழே டைவடிப்பாளாம், பாறையில் விழுந்து செத்து விடுவாங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட்லேயே ஒரு சட்டம் போட்டு இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, அதுக்காக வந்து ஃபென்சிங் எல்லாம் போட்டு அது மாதிரி பண்ணிட்டான். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த இதில் அந்த ஓங்காரேஸ்வர் பக்கத்தில் தான் ஒரு குகை இருந்தது. அந்த மந்திரவாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பத்ரகாளி தான் அங்கே வந்து அம்பாளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குகையில் அடைச்சி பெரிய பாறையை மூடினான். ஜபல்பூர் நாகராஜ சர்மா தான் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து ஆதிசங்கர குருவான இந்த கௌடபாதர், இந்த கோவிந்தபாதர் 2 பேர் அங்கே மீட் பண்ணுறாரு. ஸோ அவளுடைய குகை, அவள் தபந்த குகை அங்கே இருக்குது அப்படின்னா மாதிரி அவள் டிக்ளேர் பண்ணுறான் கவர்மெண்ட்டில். இப்போ வந்து கேட்டெல்லாம் போட்டிருக்கா. முன்னாடி கொடிய விலங்குகள் புலிசிங்கெல்லாம் இருக்குது உள்ள இந்த குகை உள்ள. ஸோ இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ கதை வருது இந்த ஓங்காரேஸ்வர் சொல்லும்போது. அந்த ஓங்காரேஸ்வர் போகும்போது கிலோமீட்டர் கணக்கில் அந்த அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகும்போது ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல். 2 பக்கத்துலேயும் இந்த பானலிங்கங்கள் இருக்குது. பானாசுரன் இருந்தவன் தென்னாட்டில் வாழ்ந்தவன். அவன் வந்து நித்தியப்படி சிவ பூஜை பண்ணிவிட்டு அந்த லிங்கத்தை தூக்கி போட்டுருவானான். அவனால் பூஜை பண்ணப்பட்ட லிங்கம் தான் பானலிங்கங்கள். ப்ரௌன் கலரில் இருக்கும். ப்ரௌன் கலர் வேறு 2-3 கலர் மிக்ஸ்அப்பாக இருக்குது. மோஸ்ட்லி பேசிக் கலர் வந்து ப்ரௌன். இந்த ப்ரௌன் கலர் தான் அந்த நர்மத பானலிங்கம். லிங்கம் எடுத்தாலும் நர்மதா தான் சொல்லியிருக்கு. காசி கங்கையில் வந்ததெல்லாம் லிங்கம் சொல்ல. பஞ்சாயத்து பூஜையில் நர்மதை நல்லா கேட்டுங்க. நர்மதையில் எடுத்து பானலிங்கம் நோபடி வில் சார்ஜ். நம்மளே எடுத்து கூட பையில் எடுத்து போனால் ஒரு 10-20 கிலோ எடுத்துன்னு வரலாம், ஒரு 100-150 எடுத்துன்னு வரலாம். பட் போனோம் ஃப்ளைட்டில் போயிட்டு வரணும் அதுக்காக. அதே மாதிரி காண்டகி நதியில் உற்பத்தி ஆகிற ஷால கிராமம், அது வந்து விஷ்ணு. இது சிவன், அது விஷ்ணு. 2000 சோனாபத்திரம்னு ஒரு நதி இருக்குது. சோன்னால கோல்டுன்னு அர்த்தம். அது கோல்டு கலரில் இருக்காது, ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதெல்லாம் பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும் பிள்ளையார். ஸோ இப்போ சிவனை பார்த்தாச்சு, விஷ்ணு பார்த்தாச்சு, பிள்ளையாரை பார்த்தாச்சு. தஞ்சாவூர் சைடில் வல்லம் ஒரு பொன்னி நதியோட பிரான்ச் அது. அங்கே மட்டும்தான் கிடைக்கும். இட்லி வடிவில் இருக்கும் அந்த கல். கிளாஸ் மாதிரியே இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். வேறு எங்கேயுமே கிடைக்காது அந்த கல். அது தட் இஸ் கால் சூரியன். ஸோ 4 5வது சொர்ணமுக்கி. ஆந்திராவில் காளஹஸ்தியில் பக்கத்தில் ஓடுறது. அது வேறு எங்கேயோ ஸ்டார்ட் ஆகுறது. ஆந்திராவிலேயே ஸ்டார்ட் ஆகுது, பக்கத்து ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது தெரியாது. சொர்ணமுக்கி எங்கே பார்க்கலான்னா காளஹஸ்தியில் பார்க்கலாம். காளஹஸ்தியில் அந்த கோபுரை ஒட்டியே வருது. அங்கே கிடைக்கிற கல்லெல்லாம் கருப்பு கலர் கல். எல்லாத்தையுமே சொர்ண ரேகை இருக்கும், ஒரு கோல்டன் லைன் இருக்கும், சின்ன சின்ன கல்லெல்லாம். அது சொர்ணமுக்கி சிலா, அது அம்பாள். இப்போ சிவனுக்கு வந்து நர்மத பானலிங்கம், விஷ்ணுக்கு வந்து ஷால கிராமம் காண்டகி நதியில் கிடைக்கிறது. 3வது சோனாபத்திரம் வந்து பிள்ளையார், வல்லத்தில் கிடைக்க சூரியன். இங்கே வந்து சொர்ணமுகி சிலா வந்து அம்பாள் இங்கே காளஹஸ்தியில் கிடைக்கிறது. சொர்ணமுகி நதி வேறு எங்கேயோ ஓடினா எடுத்துக்கலாம். அதை இந்த 5 தான் பஞ்சாயத்து. 5 கற்கள் நேச்சுரலாக இந்தியாவில் கிடைக்கிறக்கூடிய கற்கள் தான் அது. இப்போ கிரீட் ரேட்லாம் பண்ணால் ஒன்று 1000 ரூபா, 1500 ரூபா, 995 ரூபான்னு போட்டிருக்கான். பார்த்தேன். அது கூட்டி பார்த்தாலும் 5000 ரூபா திரும்ப போல இருக்குது. பட் நம்ம நேரம் போனால் யாரும் தெரிஞ்சவ அனுப்பிச்சி வச்சா கம்மியாகும். இது எதனால் சொல்கிறோம் நான், அதுக்கு வந்து இந்த பிராண பிரதிஷ்டையெல்லாம் தேவையில்லை. இயற்கையாகவே அந்தந்த தெய்வங்கள் அதில் உரையிறது சொல்லப்படுறது. ஸோ அந்த ஓங்காரேஸ்வரில் வர்றது முழுக்க சிவலிங்கங்கள் தான். கோடியில் இருக்குது. யூ கேன் சி. என்னுடைய சமீப காலத்து யூடியூப் ஆரம்பித்து நாதன் ஒரு நண்பர், வியூவர்ஸ், சின்ன பையன் தான், நல்ல கல்யாணம் ஆனவன், பெங்களூர் ஒர்க் பண்ணுறான், ஈரோடு பையன். ரொம்ப ரொம்ப படிலட்சணமாக இருக்கான். நல்ல சீரித்தியால் நிறைய தெரிஞ்சுக்க தான் பண்ணுறான். நிறைய கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறான். அவன் நர்மதையிலேருந்து அவனுக்கு அமிச்ச லிங்கங்கள்லாம் ஒரு 10-15 லிங்கம் எனக்கு அமிச்சான். ஸோ அதை வந்து இந்த சங்காபிஷேகம் வரும்போது இந்த யார் யார் சிவ பூஜை பண்ணுறாலோ அவளுக்கு கொடுக்கப்பட்டது. நாதனுக்கு தேங்க்ஸ். ஆமாம், நான் சொன்ன உடனே டக்குன்னு என்கிட்ட இருக்குது சார், நான் ஒன்றும் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு அனுப்புகிறேன்னா. இப்போ கூட பஞ்சாயத்து பூஜை செட்டு எனக்காக தனியாக அனுப்பிச்சி வைக்கிறேன் நான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா,
அந்த இறையை நோக்கி நம்ம வந்து நினைக்கும் போது தே ஆர் ஜஸ்ட் பிளெஸிங் யூ பை கிவிங் ஆல் த திங்ஸ். இது வந்து யூடியூபுக்கு தேங்க் பண்ணணும் நான். இது இல்லைன்னா எனக்கு அவ்வளோலாம் தெரிஞ்சிருக்காது. கம்மிங் டு திஸ் நர்மதா. நர்மதை வந்து கட்டாயம் நம்ம லைஃப்பில் பார்க்கணும். கங்கையை விட வசதியும் சொல்லுது நர்மதை. நல்லா புரிஞ்சுங்க. சிவபுராணமே சொல்கிறது, நான் சொல்லாது. கங்கா நதி வசதி இருக்குது இல்லையே, ஆனால் கங்கையை விட உயர்ந்த நதி இதுனா நர்மதா தான் சொல்லியிருக்கு. இந்த நர்மதையில் பல விஷயங்களாக நடந்துக்குது. இந்திய புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தா சனாதன தர்மத்தில் நர்மதையினால கிரேட்னஸ் எங்கேயும் பார்க்க முடியாது. இவ்வளோ சிவாலயங்கள் இருக்குது. கோடிலிங்க பூஜையெல்லாம் அங்கே தான் நடக்கிறது, நர்மதையில் தான். கங்காவில் ஒன்றும் நடக்கல. அது மாதிரி பார்த்தா ஹிஸ்ட்ரி பார்த்தா ராணி அகல்யாபாயெல்லாம் அங்கே தான். மகிஷ்மதி நகரெல்லாம் வந்து நர்மதையில் தான் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஒன்ஸ் இட் விசிட் நர்மதா. நர்மதா போயிட்டு இருந்தாலும் இந்த பக்கத்தில் ஓங்காரேஸ்வரம், இந்த பக்கத்தில் உஜ்ஜைன் வந்துடும். 2 ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்கலாம். இந்தூர் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ், க்ளீன் சிட்டி இன் இண்டியா. கட்டாயம் பார்க்கணும். அதை பழைய பில்டிங்கெல்லாம் பார்க்கலாம். இந்த கமிட் திஸ் இந்த கத்தியோதினி தேவி பார்க்கும்போது இப்போ என்ன சொல்கிறான்னா, அவன் எல்லா முனிவர்களும் உபாசிக்கப்பட்ட திவ்ய பீடம் இது. மகரிஷிகள் இங்கே கடுந்தமம் புரிந்து ஜீவன் முக்தி அடைந்துள்ளனர். இந்த சக்தி பீடத்தின் வடப்பகுதியில் தேவியின் ஆடை விழுந்த உபபீடமாக இருக்குது. அம்பாவோட ட்ரெஸ் விழுந்த இடமா அது. இங்கே வசிக்கும் ஜோதிஷ்மதி தேவி ஜோதிர் மந்திரங்களுடன் பிரகாசிக்கிறாள். அங்கே தேவியின் வட்சஸ்தலம் விழுந்த இடம் உபபீடமாக விளங்கியது. அங்கே ஜுவாலாமுக்கின்னு சொல்லப்படுறது அம்பாவை. அது அக்னி தேவன் அங்கே அதில் வந்து தபஸ் பண்ண இடம் சொல்லிருக்கு. ஸோ இந்த பெருமைகள் வாய்ந்த ஜோதிஷ்மதி மகாசக்தி பீடம் மத்திய பிரதேச மாநிலத்தில் கிழக்கு நிமாட்டின் காண்வா நகரத்தில் உள்ளது. இந்த தலத்தை ஓங்கார் மந்தாத்தா ஓங்காரேஸ்வர் என்பர். சமஸ்கிருத ஓம் என்ற எழுத்து இவ்வாறு அமைந்துள்ளதோ அதே போல் ஏரியன் வியூவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விந்தியன் வந்து மணல் லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணி அது இறுகி போய் அதுதான் லிங்கமாச்சு, ஜோதிர்லிங்கமாச்சுன்னு சொல்லப்படுறது. விந்தியினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லிங்கம் மலை அரசன் விந்தியன். ஸோ சிவபுராணத்தில் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்குது. ஆனால் இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து என்ன, கன்னியாகுமரி. பகவதி அம்மன் இந்த மூக்குத்தியை ஒளி வீசுது அந்த அம்மன் இல்லை. கன்னியாகுமரியில் ஒரு இடப்பாத கோவிலான ஒரு பத்ரகாளி கோவில் இருக்குது. அதை சொல்லப்படுறது. பார்த்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் வந்து சில நூல்களில் அதையும் குறிப்பிடுறது. அம்பாளுடைய முதுகு தண்டு விழுந்த இடம் கன்னியாகுமரியில் இருக்கிற இந்த நடைபாதை கோவிலான சின்ன பத்ரகாளி கோவில் ஒன்று இருக்குது. அங்கே தான் விழுந்துன்னு ஒரு கூற்று இருக்குது. ஆனால் ஓங்காரேஸ்வர் தான் அதை அக்செப்ட் பண்ண முடியுது மனசு. ஸோ அதையும் சொல்லி இந்த இதை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஆடியோ இந்த வீடியோவை தயவுசெய்து நர்மதைக்கு போய் பாருங்க. ஒரு பார்த்தான்னு தெரியும் நமக்கு. அந்த இருக்கிறது எல்லாமே லிங்க அதான் நான் நினச்சிப்பேன். தக்காளி ஆட்டம்லாம் இல்லை, எல்லாம் ஓவர் ஷேப்பில் தான் இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே அதில் ரேகையெல்லாம் ஓடுறது. ஒரு சைடில் ப்ரௌனாக இருக்குது, அதில் வெள்ளை ரேகை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அந்த தரிசிக்கிறதே பெரிய புண்ணியம் சொல்லுவேன். இதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.